என்னங்க தை கூப்பிட்டீங்களா? ஆமாட்டி, எங்க போன ஆளைய காணோம். என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன சமைக்க போற? என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இல்லட்டி, என்ன சமைக்க போற? அதான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், இன்னும் முடிவு பண்ணல. நீ இன்னும் யோசிச்சு முடிவு பண்ணி எப்ப சமைப்ப? அது சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஏட்டி, பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. பிரியாணி வேணா செஞ்சு தரையாட்டி? பிரியாணியாத்த நமக்கு பிரியாணி எப்படி செய்யணும்னே தெரியாது. நம்ம எங்க பிரியாணி செய்ய? பிரியாணிக்கு ஸ்பெல்லிங் கேட்டால் கூட நமக்கு சொல்ல தெரியாது. என்னாட்டி யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க அத்தை, எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது. நீங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுபடி செஞ்சிருவேன். நம்மளே அரைகுறையாக தான் செய்வோம். சரி, தெரிஞ்சதை சொல்லுவோம். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை முதல் எடுத்து கொட்டி எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பிரியாணிக்கு உரிய மசாலா இருக்குல்லாட்டி அந்த எல்லா கறி மசாலாவையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது மல்லி இலை புதினா இலை தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கறி கொஞ்சம் போட்டுக்கோ. கறியை போட்டு நல்லா ஒரு கிண்டிடு. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோ. உரப்புக்கு எல்லாம் தேவையானதை போட்டுட்டு அரிசியை ஊற வச்சிருப்பில்ல, அதையும் தூக்கி கொட்டி உப்பு பார்த்து வெந்ததுக்கப்புறம் இறக்கிடு. அவ்வளோதான். சரி இவ்வளோதானா? செஞ்சு கொண்டு வந்துடுறேன். சரி டீ, நீ போய் சாம, நான் செத்த நேரம் கண்ணை உறங்கிக்கிறேன். நம்ம கிடந்து அடுப்படியில் கஷ்டப்பட்டு சமைக்கணுமா? இவங்க நல்லா நோகாமல் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். ஆனால் இந்த மாமியார்கள்லாம் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க. என்னாட்டி முணுமுணுத்துட்டு இருக்க? கிளவி கண்ணு மூடி இருக்கு, வாயை மூடி இருக்கு. அப்புறம் என்ன மைண்ட் வாய்ஸ் தான் இவ்வளோ சத்தமாக கேட்குதோ? சரி, நாம் போய் சமைப்போம். இல்லைன்னா கிளவி அதுக்கும் தங்கு தங்குன்னு குதிச்சுட்டு கிடக்கும். அத்தை பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்றீங்களா? இப்போதானட்டி தூங்குனேன், அதுக்குள்ளே எழுப்பி விட்டுட்ட. பிரியாணி செஞ்சுட்டேன். அதான் சரி சூடு ஆறிடும்ல, நீங்கள் சூடாக சாப்பிடுவீங்கல்ல, அதனால தான் கொண்டு வந்தேன். கொண்டாட்டி சாப்பிடுவோம். பார்க்க அவ்வளோ அழகா இருக்கே. இது பார்க்க மட்டும்தான் அழகாக இருக்கும், தின்னு பார்த்தால தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. சரி, இந்த கிழவையை வச்சு ஒரு டெஸ்ட்டை போட்டுற வேண்டியதான். கொண்டாட்டி. இந்தாங்க சாப்பிடுங்க. என்னட்டி இது சமைச்சிருக்க, வாயில வைக்க முடியல. ஏன் உப்பு குடிட்டோ? ஆமா, உப்பு குடி இருக்கு. இங்க ஒரு டேஸ்டும் தெரியல. கசப்பு புளிப்பு உரப்பு இனிப்பு எல்லாம் கிடக்கு பார்த்துக்க. ஏட்டி, நீ என்ன ஊற்றிருக்க இதுல? நீங்கள் மொட்டையா என்னன்னு சொல்லிட்டீங்க. அது எந்த எண்ணெய் நான் கண்டேன், அதான் வீட்டில் இருக்கிற எல்லா எண்ணெயிலையும் கொஞ்சம் கொஞ்சோண்டு ஊற்றி சமைச்சிருக்கேன். ஏன் டேஸ்ட்டு நல்லா ஆளை தூக்குதோ? ஆமாட்டி, இன்னும் என்ன கொண்டு கொஞ்ச நேரத்தில் தூக்கிட்டு போய் புதைக்க வேண்டியதான். என்னத்த சொல்கிறீங்க? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமா, நீ செஞ்சு வச்ச சோறு அப்படி கிடக்கு பா. ஐயோ, வயிறு வேற கடமுடான்னு சத்தம் கேக்குதே. இந்தா, இதை நீயே கொண்டு தின்னு. சரிட்டி, இந்த சோத்துல எதுக்கு 2 கறி துண்டை போட்டு வச்சிருக்க? நீங்கள் தானே பிரியாணிக்குன்றப்ப கறியையும் போட்டு செய்ய சொன்னீங்க, அதான் கறி 2 துண்டு போடுவோமேன்னு போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியணும்ல, அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் கறி துண்டு போட சொன்னேன் நீ போடலைன்னு சொல்லுவீங்க. அதனால தான் எடுத்து மேலோட்டமாக வச்சுருக்கேன். ஆமாம், இதெல்லாம் நல்லா வியாக்கியானமாக பேசு. சமையல் பண்ணியிருக்கலாம் மூஞ்சி மாதிரி. அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ? ஆமாம், இவ பெரிய கிளியோபாட்ரா. போடி அங்கிட்டு. நம்ம அவசரம் தெரியாமல் இவ வேற. புடி அங்கிட்டு. சரி, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஞம் 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 ஞம். நல்லா தானே இருக்குது, கொஞ்சம் கசக்குது. சரி, நம்ம கூட நல்ல பிரியாணி கசப்பாக செஞ்சிருக்கோம். யாராலும் செஞ்சுருப்பாங்களா பிரியாணியை கசப்பா? நம்ம தான் டக்கராக செஞ்சு அசத்தி விட்டோம். சூப்பர். ஏன்னா நம்மளை நாம தானே பெருமையாக நினைக்கணும், யாரும் பாராட்ட மாட்டாங்கல்ல. அதான் என்னை நானே பெருமையாக பேசிக்கிறேன். எப்பாடா, இன்றைக்கி ஒரு வழியாக கிளவி கக்கூசுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டே கிடக்கும், நம்மளை திட்டாது. சரி, இன்றைக்கி நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் எப்படியோ.